சாட்டர்டே மார்னிங் எல்லா கடையிலையுமே ஆடி சேல் போட்டாச்சு. சரி அப்படியே பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்கு ட்ரெஸ் வாங்க தான் கிளம்பியிருந்தோம். சென்னை சில்க்ஸ் தான் மோஸ்ட்லி எப்போதுமே வாங்குவோம். அங்கே மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும், ப்ரைஸுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். பட் ஆடி ஆஃபரில் எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ நார்மலாக எப்போதும் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வெளியே வந்து மகிழ்னிக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டோம். குட்டியுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு அப்படியே கையை பொறுமையாக கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாய்பாபா காலனியில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் வந்திருந்தோம். இங்கே ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரெண்டு வந்து 19 rupeesக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நைட் டின்னருக்கு சம்பா ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். நிறைய பேர் வீட்டில் உப்புமா அப்படின்னாலே ஐயோ அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. உப்புமா செஞ்சால் கப்பு சுப்புன்னு சாப்பிட்டுக்குவாங்க. மகிழ்னிக்கு அப்படியே ஹோம்ஒர்க் இருந்தது, தமிழ் ஹோம்ஒர்க். ஸோ அதை எழுதிட்டு இருந்தா. அவளே எழுதிக்குவா, ஆனாலும் பக்கத்தில் உட்காந்து நம்மளும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அடை தோசைக்கும் ஊற வச்சுட்டேன். நான் மிளகாயும் சேர்த்து தான் ஊற வைப்பேன்.